ஐ லவ் யூ. முச்ச விடுங்க. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு வீடியோ ஷூட் பண்ணி. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரி டேம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்க போகலாம். பசங்களுக்கு லீவ் ஆச்சு, வீட்டில் இருந்து என்னத்தை பண்ண போகிறாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு கிளம்பிட்டேன். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது மீஞ்சூரில் சீமபுரம் அப்படின்னு ஒரு ஏரியாவில், அப்படின்னு ஒரு ஊரில் இந்த டேம் இருக்குது. டேமா ஏரியா என்ன இதுன்னு சரியாக நம்மளுக்கு தெரியல. என்ன சொல்கிறது, ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ். இந்த ஹாலிடேஸை நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் செலவு பண்ணுறோம். ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, கோவா, அந்த மாதிரி எங்கெங்கேயோ போய் செலவு பண்ணுறோம். நம்ம ஊரில் நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறத ஒரு அற்புதமான இடத்த வந்து பார்க்காம, அதுவும் என்ஜாய் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து டக்குன்னு பசங்களை கூப்பிட்டுட்டு அந்த ஏரியாவுக்கு கிளம்பிட்டேன். நம்ம ஏரியாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் வண்டி எடுத்தோம்னா சும்மா சர்ன்னு வந்தாச்சு. வழி நெடுக வாசப்படி. ஸோ அந்த மாதிரி வர வழிகள் எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு. பைபாஸ் ரோடு, அதுக்கப்புறம் பைபாஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி அப்புறம் ஊர் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு அருமையான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரோடு, ஒரு கார் போகும். அந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஃபுல்லாக வயல், காடு, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஏரியாவில் நாங்கள் பாட்டு வந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கூப்பிட்டு வந்தால் தான் போதுன்னு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. கிடைக்கிற டைம்லாம் எப்படிலாம் செலவு பண்ணலாமோ இப்படிலாம் செலவு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. எனக்கு அந்த இடம், அந்த இயற்கையான சூழ்நிலை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஃபேமிலியோடு மறக்காமல் இந்த சீமபுரம், மீஞ்சூரில் இருக்கிற சீமபுரம் ஏரிக்கு கண்டிப்பாக வாங்க. ஒரு அற்புதமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சொல்லுவேன் நான். சூப்பராக இருந்துச்சு. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க என்ஜாய்மெண்ட். ஹாப்பி, நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? என்ஜாய் பண்ணிங்களா? பாய், ஐ லவ் யூ. முச்ச விடுங்க. நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஃபஸ்ட் டைம் இந்த சீமபுரம் ஏரிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். மக்கள்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது உண்மையிலே. வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதே நமக்கே ஒரு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் மக்கள் கூட்டம்ப்பா, நியூ இயர் அதுவுமா எல்லாம் லீவில் வந்து வெளுத்து வாங்குறாங்க எல்லோரும். நம்ம கூட்டம். இந்த மாதிரி இயற்கையோடு வாழ்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம் தான் எல்லாருக்குல்ல. நீங்கள் யாராவது சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீஞ்சூர் பக்கம் வாங்க. ஓகே, தொடக்கிறேன். பேக்கில் என்ன இருக்கு? பேக்கில் என்ன இருக்கு? பேக்கில் ஒன்றும் இல்லை. அதோ ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு போட்டோம். ஆமாம், நல்லா திட்டு விழுவ போகுது 2 பேருக்கும். செம்ம அடி விழுவ போகுது. குளிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் குளிக்கிறாங்க.
சாப்பிட்ருக்கு. நான் எனக்கு ரத்தில் இல்ல எனக்கு ஆவுதுல. மணி ஆகுதுப்பா, மணி 1:15. அங்கே பீஃப் செஞ்சு வச்சிருக்காங்க. 1:30. 1:30 மணி. காட்டு. காட்டு போடுன்னு கிளம்புடா ஃபாதில். காட்டு. ஆ அப்படியே 2 பேர் நில்லுங்க. அப்படியே நில்லுங்க, 3 பேர் நில்லுங்க, ஃபோட்டோ எடுத்துருவோம். நில்லு. ஐயா வாங்க போலாம். வா வா. ஹாப்பியா. ஓகே ஹபீபீஸ். ஸோ சீமபுரம் ஏரியில் நல்லா குளிச்சுட்டு இப்போ ரிட்டன் ஊருக்கு போகிறோம். சரி, வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், திட்டு விழுவும் பசங்களுக்கு. அம்மே அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி போகணும்? பயமா இருக்கு. திட்டு விழுவுமா? அடிக்குமா? ரொம்ப வருமா? பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பாய்.